வணக்கம். நமது திராவிட இயக்கத்தின் சார்பாக திருமதி ஓவியம் ரஞ்சன் பேசுகிறேன். அதாவது விசிகே அண்ணன் திருமாவளவன் அவர்களோட நான் நிறைய போராட்டத்தில் ஐயா ஆசிரியர் வீரமணி ஐயாவோட சேர்ந்து கலந்துருக்கேன். நான் பல போராட்டங்கள் அவரோட கலந்துருக்கேன். அண்ணன் திருமாவோட நான் எப்பவுமே அவருடைய பிறந்த நாளுக்கெல்லாம் வாழ்த்துக்கள் போய் நேரிலே சொல்லுவேன். அவர் மேல் மிக்க மரியாதையை நாங்கள் வச்சிருக்கிறோம் அண்ணன் திருமாவளவனிடம். போன எலெக்ஷனில் கூட நான் அவருக்காக போய் கேம்பெயின்லாம் பண்ணியிருக்கேன். ஏன்னா அவர் ஜெயிக்கணும்னுட்டு. ஏனென்றால் அவர் திமுக கூட்டணியில் அங்கம் வகித்த ஒரு கூட்டணி கட்சியில் ஒன்று. ஏன்னா உங்களுக்கு திமுக ஜெயிக்கணும், அவ்வளவுதான். ஆனால் திருமாவுக்கு ஒரு பர்சன்டேஜ், எத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு இருக்கோ அது வேற விஷயம். ஆனால் திமுகவுக்கு தான் ஓட்டு, திமுகவுக்கு தான் வாக்கு. அதனால திமுகவால் எத்தனையோ முறை அவர் எம்பி ஆயிருக்காரு, லோக்சபாவில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். போன முறையும் லோக்சபாவில் திமுகவால் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இம்முறையும் லோக்சபாவில் திமுகவால் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். எங்களுக்கு திமுக ஜெயிக்கணும், அதுதான் நாங்க வேலை செஞ்சது காரணமே தான். இது இப்படி இருக்கும்போது ஒரு நபர், அவருடைய துணை பொதுச் செயலராக இருக்கக்கூடிய ஒரு நபர் ஆதவர்ஜன் எப்படி ஒரு விழால, அம்பேத்கர் விழால பங்கேற்கும் போது அம்பேத்கர் பத்தி பேசலாம். அம்பேத்கருடைய நல்ல அவருடைய நல்ல புத்தகங்களை பற்றியும் அவர் பேசின நல்ல சொற்களையும் அவருடைய எண்ணங்களையும் பிரதிபலிக்கலாம். அந்த கூட்டம் வைப்பதற்கு காரணம் அதுதான், மூலத்தனம் அதுதான். அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழா, அவருடைய நூலை பத்தி பேசலாம், அவர் என்னென்ன மக்களுக்காக செய்த நல்லது பேசலாம், சமுதாயத்துக்கு அவரால் என்ன இன்னைக்கு வரலாம் அவரை நாங்க என்ன பின்பற்றிட்டு இருக்கிறோம் அதை பேசலாம். அதுதான் அந்த விழாவுக்கு அழகு. அதை விட்டு கட்சிகளை விமர்சிக்கவும் தகுதி இவருக்கு இருக்கான்றது தெரியல. ஏன்னா எங்களை பொறுத்த மட்டும் முறைகேடுல பண பரிமாற்ற முறைகேடு எல்லாம் பண்ணியிருக்காரு. நாங்கெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஏழை மக்கள் இந்த லாட்டரி எடுத்து அதுல ஏமாற்றி அதுல பல கோடி ரூபாய் சம்பாதிச்ச பணத்தால் தான் இந்த விழாக்களை அவர் எனக்கு தெரிஞ்சு அவர் நடத்திட்டு இருக்காரு. பணம் வச்சுட்டு நான் ஒரு பெரிய பணக்காரன் சொல்லி, பணம் இருந்தா எல்லாமே பண்ணலாம், ரைட்டுங்களா? உலகத்துல எனக்கு தெரிஞ்சு பணம் இருந்தா அந்த மனிதனுடைய நடைய வேற, அந்த மனிதன் தலையில் நிற்பதே வேற. யார என்ன பண்ண முடியும் நிக்கலாம். அதனால இவருடைய பணபலம் வெறும் லாட்டரி டிக்கெட், மக்களை ஏமாற்றும் லாட்டரி டிக்கெட் தான் ஏமாற்றி அதுல சம்பாதிச்ச பணத்தாலதான் இவர் ஆதிக்கத்தை இன்னைக்கு செலுத்திட்டு இருக்காரு. இவருக்கெல்லாம் திமுக வச்சு பேசுவதற்கு அருகதையே கிடையாது. நீங்க இந்த மாதிரியான முறைகேடான பணத்துல, முறைகேடான பணம் மட்டும் இல்ல, பல பண பரிமாற்றங்கள் எல்லாம் முறைகேடாக நடந்திருக்கிறது. நீங்கெல்லாம் திமுகவை பற்றி விமர்சனம் செய்கிற அளவுக்கு நீங்கெல்லாம் பெரிய ஆட்கள் கிடையாது. திமுக விமர்சனம் செய்கிற திமுக என்ற ஒரு மாபெரும் இயக்கம் தொண்டர்களால் வளர்க்கப்பட்டு இன்னி வருமே ஏழை தொண்டர் இன்னி கூட இருக்கிறான். இன்னைக்கு திமுக தலைவர் அவர்கள் இன்னைக்கு எல்லா தொண்டனையும் அரவணைத்து ஏழை தொண்டன் கூட தலைவர்னாலே கண் கலங்கி தன் உயிரை மாய்ப்பதற்கு தயாராக இருக்கிறாங்க. அப்படி வாழ்ந்த கட்சி தான் இன்னைக்கு திமுக. இவங்கெல்லாம் திமுக பத்தி விமர்சனம் செய்யறாங்கன்னா பெரிய அதிசயமா இருக்கு. என்றுமே 10 ஆண்டு காலம் வரலாற்றில் நாங்க பார்க்காத ஒரு அரசியல் புதுசா பார்க்கிறோம். இன்னைக்கு இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதை பற்றி கவலை இல்லை. ஆனா இந்த மாதிரியான பேச்சுகள் தொடரக்கூடாது என்பதுதான் எங்களை போல சாதாரண மனிதர்களுடைய எண்ணம். இந்த மாதிரியான பேச்சுகள் தொடரக்கூடாது. இந்த மாதிரி பேச்சுகள் தொடர்பதற்கு யார் இவங்களுக்கெல்லாம் நிப்பாட்டணும்? அவங்களுடைய கட்சி தான் நிப்பாட்டணும். விசிகே அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஒன்னு இவரை கட்சியை விட்டு நீக்கணும், இல்லையா இவர் கூட்டணியில் இருப்பதற்கு இதோட ஒரு கேவலம் ஒண்ணுமே கிடையாது. இவர் கூட்டணியிலிருந்து வெளியேறணும், இல்லைன்னா தளபதி அவர்கள் அவரை வெளியேற்றணும். கூட்டணியில விட்டு நீங்களே வெளியே போயிடுங்க, அவரு அதான் செய்யணும். இந்த மாதிரி எப்போது பார்த்தாலும் விமர்சனம் 6 மாத காலமாக பார்த்துட்டு இருக்கோம். எங்களுக்கு ஆட்சியில சம பங்கு வேணும், ஆட்சியில பங்கு வேணும், ஆட்சியில பங்கு வேணும். என்ன ஆட்சியில பங்கு கொடுக்க முடியும்? அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு லோக்சபா போய் நிக்கிறாருன்னா அதுக்கு திமுக தான் காரணம். இல்லைன்னா இன்னைக்கு சீமான் எடுத்துங்க, அவர் கூட்டணியிலே இல்லாத சும்மா இப்படியே தான் கத்திக்கிட்டு போயிட்டு அது ஒரு பக்கம் அவருடைய ஸ்டைல்ல போட இன்னைக்கு யாருமே தொண்டை ஏத்துக்க மாட்டான். ஆனா இவரு இன்னைக்கு திமுகவுடன் கூட்டணி வைத்து 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 அவர் வளர்ந்து கொண்டிருக்கிறார். திமுகவால் தான் அவர் வளர்ந்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும்போது இவர் கட்சியில் இருக்கிற ஒருத்தர் இந்த மாதிரி பேசுவதற்கு எப்படி அனுமதிக்கலாம்?
இதை அனுமதிக்க கூடாதுன்றது மட்டும் இல்லை, இதை பகிரங்கமாக கண்டிச்சிருக்கணும். நான் வந்து ஏன் இதை சொல்றேன்னா, ஒரு முறை 1995 திரு வாழப்பாடி அவர்கள் திமுகவை பற்றி பல விதமான விமர்சனங்கள் எல்லாம் செஞ்சார் சுப்பிரமணிய சாமியோட சேர்ந்து. அப்போது இதை கேள்விப்பட்ட தமிழக தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் விழுப்புரம் கூட்டத்தில் பகிரங்கமா சொன்னார், 7 பேர் கூட்டணியில இனிமேல் வாழப்பாடியார் கிடையாதுன்னு பகிரங்கமா சொன்னாரு. 7 பேர் கூட்டணியில வாழப்பாடியார் கிடையாதுன்னு சொன்னார். அப்போ எலெக்ஷன்ல அந்த மாதிரி இவர்களையும் வந்து ஒண்ணு இவர்களா வெளியே போயிடணும், இல்லையா எங்க தமிழகத்தில் எங்களுடைய தளபதி அவர்கள் இவங்களை வெளியே அனுப்பணும். ஏன்னா இதே தொடர்ந்து கொண்டு போகுது, இதே ஒரு அரசியல் போகுது. மக்களுக்கு வந்து பசியும் பட்டினியும் வேலை வாய்ப்புகள் பல பிரச்சனைகள் எவ்வளவோ பிரச்சனைகள் நாட்டில் இருக்கு. இவங்க கூட்டணியில சேர்ந்து லாபத்தையும் அடைந்து கொண்டு கூட்டணியால வந்து பல பல நற்செயல்களை வந்து அவங்க வந்து பெற்றுக்கொண்டு அந்த கட்சியை பற்றி அந்த தலைமையை பற்றி பேசுறாங்கன்னா இது எப்படின்றது எங்களுக்கு வந்து யாருமே இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. தமிழ்நாட்டு மக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இன்றைக்கு நான் சொல்றேன், அந்த திருமாவளவன் அவர்களுக்கு மைனஸ் ஆகிக்கொண்டே தான் இருக்கு, தோல்வி முகத்தை தான் நோக்கி போய்கொண்டிருக்கிறார். அதே போல விஜய் அவர்கள் மைனஸ் ஆயிடும் பேசியிருக்காரு. வருகிற தேர்தலில் வந்து மைனஸ் வந்து நீங்க தான் மைனஸ். ஏன்னா இந்த அண்ணன் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாலேயே ஸ்டேஜில் ஏற்றி ஆதரவு பேச வச்சதே மைனஸ், நீங்க அதே மைனஸ். ஏன்னா நீங்க வந்து லஞ்ச லாவண்யத்தை பத்தி நீங்க பேசக்கூடாது. ஊர் பணத்தை கொள்ளை அடிச்சு விட்டு கோழி கடியா வச்சிருக்கிற லாட்டரி டிக்கெட் அவங்க மருமகனை வச்சு பேச வச்சு அதுல வந்து நீங்க வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க வந்து நீங்க மைனஸா, நாங்க மைனஸா? அதனால விஜய் வந்து நாளுக்கு நாள் வந்து மைனஸ் இல்ல 0 ஆயின்னு இருக்காரு நாளுக்கு நாள். அதனால அவருடைய கூட்டணி, அவருடைய கழித்தல் கூட்டல் எல்லாம் வந்து இதுல வந்து செல்லாது தமிழ்நாட்டு மக்களிடையே. வேணா அவருக்குன்னு வேணா ஒரு கூட்டம் வேணா வாழ்க வாழ்க. அன்னைக்கு அவர் ரஜினிகாந்த் பின்னாடி போலையா, ரஜினிகாந்த் சாரை பார்த்த உடனே கை தட்டலையா, ரஜினிகாந்த் பின்னாடி போலையா? இன்னைக்கு என்ன ஆச்சு? சைபர்ல நிக்குது. அதே தான் இதுவும் சைபர்ல நிக்க போகுது, ரைட்டுங்களா? பெரிய 275 ரூபா வருமானத்தை விட்டு ஒரு பல வருமானத்தை விட்டு இன்னைக்கு அரசியல் யாரு வர சொன்னா? முதலமைச்சராகும் தகுதி இன்னைக்கு விஜய்க்கு இருக்கா? மக்களுடைய பிரச்சனையை பார்க்கும் தகுதி விஜய்க்கு இருக்கா? மக்களுடைய கஷ்டத்தை பார்க்கறது தகுதி உங்களுக்கு இருக்கா? என்ன இருக்கு? இங்க வந்து அடி உதப்பட்டு இன்னைக்கு வந்து விசால இருந்து வந்தாரு நம்ம தளபதி அவர்கள். இன்னைக்கு முதலமைச்சர் ஆயிருக்காருன்னா எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு விமர்சனங்கள், இன்றும் எவ்வளவு விமர்சனங்களை வந்து அவர் தினம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. இன்னைக்கு ஆதரவு வந்து விசிகல் வந்து துணை பொதுச் செயலாளர், சிரிப்பா வருது. இதை விட கேலி கூத்து அரசியல்ல ஒண்ணுமே கிடையாது. துணை பொதுச் செயலாளர் 1 வருஷம் ஆகியது உள்ள வந்து துணை பொதுச் செயலாளர். எனக்கு தெரிஞ்சு அண்ணன் நான் வந்து இவரை நான் பார்த்திருக்கேன், மன்னியரசன் அண்ணன் நான் பார்த்திருக்கேன், பேசியிருக்கேன் அவரை. இப்ப கூட கொஞ்சம் சமீப காலம் 3 மாதத்துக்கு முன்னாடி அவர் மாதிரி ஒரு நல்ல மனிதர்லாம் நான் பார்த்தல. அவர்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த கட்சிக்கு, ரவிக்குமார் சார்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு மேல வந்து கட்சிக்குன்னு உழைச்சி மேல வந்தாங்க. இவர் வந்த உடனே இவர் வரும்போதே துணை பொதுச் செயலாளர் உள்ள வராரு. இதெல்லாம் புதுசா இருக்கு, அதிசயமா இருக்கு. இதெல்லாம் வந்து நாளைக்கு வந்தா பெரிய ஆளாகலாம். பணம் வச்சிருக்காரு, எது வேணாலும் எங்க வேணாலும் கொடுத்து எங்க வேணாலும் அவர் என்ன தலைமையா கூட ஆகலாம், சொல்ல முடியாது. அதனால வந்து அவரு பணம் பலத்தால் எதுவும் பண்ணிடலாம்னு பாக்குறாரு. பட் வந்து இதை விட கேவலம் ஒன்றுமே இல்லை. எங்க தலைவர் அவர்கள், தளபதி அவர்கள் எல்லாவற்றுக்கும் பொறுமையாக பேசுபவன் பேசட்டும், தூற்றுபவன் தூற்றட்டும் சொல்லிதான் அவர் பாட்டுக்கு கவலைப்படாம மக்களுடைய பணியை பார்த்துட்டு இருக்காரு. இந்த மாதிரியான பேச்சுகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அது வந்து இதை தொடர விட்டால் அடுத்த ஒருத்தர் ஆரம்பிப்பாங்க. இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் நமது திராவிட இயக்கத்தின் சார்பாக திருமதி ஓவியம் ரஞ்சன் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.